வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்றைக்கி நம்ம வார ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வாரத்துக்கும் உண்டான பலன்கள் பார்க்க போகிறோம். இதில் முதல் வாரமான அந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டேரட் கார்டு ரீடிங் மூலமாக. டேரட்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு கார்டில் இருக்கக்கூடிய சித்திரம் சொல்லக்கூடிய, அதாவது அந்த கார்டில் இருக்கக்கூடிய ஒரு படங்கள் மூலமாக நம்ம பலனை சொல்கிறது. இந்த பலன்கள் மூலமாக இந்த வாரம் நடக்கும் நடக்காது, சில வேலைகள் உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த வாரம் நல்ல ஒரு மலர்ச்சியாக இருக்குமா, இல்லை ஏதாவது ஒரு தொய்வு நிலைகள் இருக்குதான்றது தான் நம்ம இந்த டேரட் கார்டு ரீடிங் மூலமாக பலன்களை சொல்ல போகிறோம். இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ், என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மகர ராசி என்பர்களுக்கு வார ராசி பலன் நமக்கு இந்த டாரட் ரீடிங் மூலமாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மகர ராசி என்பர்கள் அந்த 7.5 சனியின் முழுமையான பிடியிலிருந்து துவக்க வாரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த வாரத்தில் மகர ராசி என்பர்கள் என்ன மாதிரியான பலன்களை சந்திக்க போகிறீங்க, ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்றத இந்த டேரட் ரீடிங் மூலமாக நம்ம பார்க்கலாம். டேரட் ரீடிங் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான பலனை கொடுக்குன்னா, லைஃப் டைம் ப்ரிடிக்ஷன் கொடுக்காது. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கா இல்லையா, இது எத்தனை மாதமாக இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். மகர ராசி என்பர்களுக்கு உண்டான டாரட் ரீடிங்க்கு உண்டான உத்தரவை நம்ம அந்த பெண்டுலம் மூலமாக எனர்ஜி லெவலை செக் பண்ணலாம். மகர ராசி என்பர்கள் மிகவும் மிருதுவானவர்கள் தான் சொல்லணும். ரொம்ப சாஃப்டான உள்ளம் உடையவர்கள். எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மற்றவர்களை நம்பி இல்லாமல் தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய நேர்மை, தன்னுடைய விடாமுயற்சி, இதன் மூலமாக மட்டும்தான் முன்னேறுவாங்களே ஒழிய யார் மேலேயும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இந்த எனர்ஜி கார்டு மூலமாக நம்ம எடுக்கலாம். இந்த மகர ராசி என்பர்கள் கடந்த காலத்தில் அந்த 7.5 சனியில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் தோல்விகளை மட்டுமே, மேடம் எங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சாலும் எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் முடியாத மாதிரி தோணுது, இதெல்லாம் எங்களுக்கு எப்போ தான் மேடம் தீரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதுக்குண்டான ஒரு முதல் தொடக்க வாரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்றதை பார்க்கலாம். நல்ல தெய்வ பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம எடுப்போம். பாருங்கள், இந்த மெஜிஷியன்றவர் வந்திருக்கிறாரு. சூப்பரான ஒரு கார்டு. இந்த கார்டு பார்த்திங்கன்னா தெய்வ அனுகூலம் இருந்தால் தான் இந்த மாதிரியான கார்டு வரும். நிறைய பேருக்கு அந்த மகர ராசி என்பர்கள் கேது திசையெல்லாம் சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கிறீங்க. கேது திசை, ராகு திசை, இந்த மாதிரியெல்லாம் சந்திச்சுட்டு வரக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் ஒரு தெய்வ அனுகூலத்தினால நிறைய விஷயங்களில் வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது நமக்கு ஒரு இது நடந்துராதா, ஏதாவது ஒரு லக்கு நடந்துராதா அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய தடைகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் அதிகப்படியான இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஆசைகள் அதிகப்படியாக இருக்கும். சில மகர ராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆசைகளே இல்லாத மகர ராசி என்பர்கள் கூட நமக்குன்னு ஏதாவது செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகளில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏற்கனவே நிறைய பேர் இந்த 7.5 சனி முடிஞ்சோடனே நிறைய விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. தொழில் சம்பந்தமாக ஆரம்பிக்கிறது, சொந்தமாக தொழில் தொடங்குறது, அடுத்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கிற தொழிலில் ஒரு மாற்றத்தை செய்கிறது, அடுத்து வெளிநாட்டு முயற்சிகளில் ஈடுபடுறது, இந்த மாதிரியாக நம்ம 7.5 சனி முடிஞ்சோடனே நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அதற்கு உங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாரமாக தான் இருக்க போது. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல ஒரு மாற்றமும் நல்ல வெற்றியும், அந்த மெஜிஷியன்ற கார்டு பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வ அனுகூலத்தின் மூலமாக, இது நாள் வரைக்கும் தெய்வமே என்னை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய தெய்வம் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைய போகுது. வார ராசி பலன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதனுடைய வரிசையில் கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் 1ஆம் தேதி ஏப்ரல் மாதத்தில்
7ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை டேரட் கார்டு ரீடிங் மூலமாக பார்க்கலாம். அதாவது டேரட் கார்டுன்றது சித்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்டில் இருக்கக்கூடிய சித்திரத்தை வச்சு நம்ம பலன் சொல்கிறது. இப்போ இந்த டேரட் கார்டு ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெய்வ பிரார்த்தனை அதிகமாக இருக்கணும். கும்பராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான சில பிரச்சனைகள் இந்த 7.5 சனியின் மூலமாக, 7.5 சனியில் கடைசி நகர்வில் இருக்கிறீங்க. இந்த 7.5 சனியின் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எங்களுக்கு இன்னமும் தீருமா, இதே நிலைமை நீடித்து நிற்குமா? இந்த வாரம் சில முயற்சிகள், அதாவது வேலை சம்பந்தமான முயற்சிகள் எடுப்பீங்க, திருமணம் சம்பந்தமாக சில முயற்சிகள் எடுப்பீங்க. கும்பராசி அன்பர்களுக்கு பாருங்கள், இந்த பெண்டுலமாகப்பட்டது எனர்ஜி லெவல் செக் பண்ணக்கூடிய இந்த பெண்டுலமாகப்பட்டது பார்த்திங்கன்னா அப்படியே நிற்குது, எந்த அசைவும் இல்லாமல் அப்படியே நிற்குது. இவங்களுக்கு டாரட் கார்டு ரீடு எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு மனக்குழப்பத்தில் இருக்குது. கும்பராசி அன்பர்கள் நல்ல தெய்வ பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய குல தெய்வத்தை, அதாவது மரபாக உங்களுடைய குடும்பம் ரீதியாக குலத்தை வழிபாடு பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த குல தெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. நம்ம இந்த டேரட் கார்டு அப்படின்னா தான் எடுக்க முடியும். நானும் உங்களுடைய சார்பாக இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு டேரட் கார்டு எடுக்கிறதுக்கு உண்டான அந்த எனர்ஜி லெவலை செக் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த எடுக்கலாம். நமக்கு அந்த பெண்டுலம் மூலமாக உத்தரவு கிடச்சிருக்கு. இந்த டேரட் கார்டு தாராளமாக நம்ம எடுத்து இப்போ இந்த வார ராசி பலனை சொல்ல போகிறோம். இந்த வாரத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு, கும்பராசி அன்பர்கள் என்ன விஷயத்தில் ரொம்ப மாட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, கடன்னால் அதிகப்படியான ஒரு தொந்தரவுகள் இருக்குது உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை மிகவும் எளிதாக சுலபமாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு ராசி அன்பர்கள்னால் இது இந்த கும்பராசி அன்பர்கள் தான். அந்த சுலபமாக மாற்றக்கூடிய அன்பர்களுக்குமே மிகப்பெரிய நெருக்கடிகளை தரக்கூடிய ஒரு ஆண்டுகளாக தான் கடந்த வருடம் இருந்தது. இந்த வாரம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலனை தரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். கும்பராசி அன்பர்கள் மிகவும் கொடுத்து வைத்த ஒரு பாக்கியசாலிகள். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கடனில் ஏதாவது ஒரு கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வந்திருக்கு உங்களுக்கு. அதே சமயத்தில் எந்த விதமான ஒரு வேலையுமே செய்ய முடியாமல் அப்படியே லாக் ஆன மாதிரி ஒரு இடத்துல அமர்ந்துட்டு இருந்திருக்கிறீங்க. இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். உங்களுடைய தெய்வ பிரார்த்தனை, உங்களுடைய விடாமுயற்சியாக சில தெய்வ பிரார்த்தனைகளை பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. அந்த தெய்வ பிரார்த்தனையின் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு அதிகப்படியான அனுகூலங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கு. உங்களுக்கு நீங்கள் போகக்கூடிய இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா கும்பராசி என்பர்கள் கடந்த 2 வருடங்களாக ஒரு வேலை வாய்ப்புகளே இல்லாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த வாரம் எங்களுக்கு இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரியாகலாம் கேள்விகள் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு கோப்பைக்குண்டான ஒரு கார்டு தான் உங்களுக்கு வந்திருக்கு. அந்த வெற்றிகள் மூலமாக அதிகப்படியான வருமானங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு நேரம். வருமான சேமிப்பே இல்லாமல் இருக்கிறீங்க. இது வரைக்கும் வருமானங்கள் வந்தாலும் சேமிப்புன்றது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருந்திருக்காது. அது எல்லாமே இந்த வாரம் சேர்க்கக்கூடிய ஒரு தருணம். அந்த வருமானத்தின் மூலமாக ஒரு சேமிப்புன்றது இந்த வாரத்திலேருந்தே உங்களுக்கு தொடங்க போகுது. இது நாள் வரைக்கும் அத்தியாவசியமாக ஒரு சில செலவுகளை, அதாவது எதுவுமே தேவையே இல்லாமல் சில செலவுகள்லாம் செஞ்சுருப்பீங்க. எங்கேயோ போகுது மேடம், தண்ணி மாதிரி கரையுது வருமானம் எல்லாமே, எங்களுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வாரத்திலேருந்தே அதை சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள் பிறக்கக்கூடிய ஒரு நேரம். புதுசாக கார், அடுத்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள், அடுத்து சொந்தமாக வீடு கட்டுறதுக்கு உண்டான சில முயற்சிகள்லாம் தொடங்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. மீன ராசி என்பர்களுக்கு உண்டான வார ராசி பலன் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு சில முயற்சிகள் இருக்கும், நிறைய பேர் வேலை சம்பந்தமான அலக்கழிப்புகள்லாம் இருக்கும். அதெல்லாம் சில பேருக்கு தீரணுன்ற ஒரு ஆசைகள் இருக்கும். இந்த மீன ராசி என்பவர்களுக்கு ஜென்ம சனி, 7.5 சனியில் மிடில் பகுதியில் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய ராசியிலேயே அந்த சனி பகவான் வந்திருக்கிறாரு. அது தொடக்க வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத டேரட் ரீடிங் மூலமாக நம்ம கணிச்சு சொல்ல போகிறோம். இந்த 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் மீன ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது, அந்த டேரட் ரீடிங்க்கு உண்டான எனர்ஜி லெவலை முதல்ல செக் பண்ணுறோம்.
இது வலப்புறமாக சுற்றினா எனர்ஜி லெவல் நல்ல பாசிட்டிவாக இருக்குது, இடப்புறமாக சுற்றினா எனர்ஜி லெவல் ஆப்போசிட்டாக இருக்குன்னு பேர். நம்ம பாசிட்டிவாக இருக்கும்போது தான் நம்ம அந்த டாரட் கார்டை ரீட் பண்ண முடியும், இல்லாட்டி ரீட் பண்ணவே முடியாது. இப்போ இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான பலன்களை இந்த டாரட் கார்டு மூலமாக நம்ம பார்க்கலாம். மீனராசி என்பர்கள் எல்லாரும் பயமுறுத்தி நெஞ்சே வெடிக்கிற நிலைமையில் இருக்கிறீங்க. நம்ம இந்த வேலையை செய்யலாமா செய்யக்கூடாதா, எல்லாரும் ஜென்ம சனி 7.5 சனின்னு பயமுறுத்துறாங்களே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறது கூட பயப்படுறீங்க. என்னடா நம்ம பண்ணுறது, நமக்கு சனி பகவான் ஏதாவது கொடுத்துருவாரா, பிரச்சனையை கொடுத்துருவாரா. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி ஒற்றுமைன்றது கடந்த ஒரு 6 மாதமாக இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் இந்த ஜென்ம சனியில் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு பயம் இருக்குது. அதில் இந்த முதல் வாரம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மீன ராசி என்பர்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறீங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பனி சம்பந்தப்பட்ட, அதாவது கோல்டான ஒரு பிளேஸில் ஒரு கால் நடக்க முடியாமல் ஒருத்தர், அடுத்து பார்த்திங்கன்னா வயதானவர் ஒருத்தர் போயிட்டுருக்காரு. மேலே ஒரு 5 பதக்கங்கள் ஸ்டார்ஸ் உங்களுக்கு இருக்குது. நிறைய விஷயங்களில் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இந்த வாரம் அதற்குண்டான முயற்சிகளில் கொஞ்சம் தொய்வு, அதாவது மந்த நிலைகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்குது இந்த மீன ராசி என்பர்களுக்கு. மீன ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தமான நிறைய முயற்சிகள் செய்தீங்க. எப்படியாவது நமக்கு சில ஆர்டர்ஸு நமக்கு ஓகே ஆயிடணும் அப்படின்ற முயற்சிகள் செஞ்சிட்ருக்கிறீங்க. யாருமே போகாத இடத்துக்கெல்லாம் நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு சில விஷயங்களை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை, உங்களால் போராட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்குது. இந்த வாரம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலையும் போராடி அந்த வெற்றியை தொடர்றது தான் இந்த 5 ஸ்டார்ஸ். இந்த வெற்றியை தொடக்கூடிய ஒரு நேரம், ஒரு 5 மாதத்தில் அதற்குண்டான ஒரு வெற்றின்றது உங்களுக்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த வாரத்திலேருந்து முயற்சி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். நான் முதல்ல சொன்ன மாதிரி குடும்பம் சம்பந்தமாக நிறைய ஒரு விவாகரத்து வழக்குகள் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்குது. அதனால நிறைய அவமானம், அசிங்கம் இதெல்லாம் அனுபவிச்சுட்ருக்கிறீங்க மீனராசி என்பர்கள். இது எல்லாமே இந்த காலகட்டம் தீரக்கூடிய ஒரு வாரம். ஆனால் அதில் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குங்க இந்த மீனராசி என்பர்களுக்கு. பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த காடு வந்து பார்த்திங்கன்னா பனி சம்பந்தமான இடத்துல ரொம்ப மலையில் போய் நீங்கள் தனியாக அவஸ்தைப்படுற மாதிரி இருக்குது. யாருமே உங்களுக்குன்னு இல்லை. அங்கே ஒரு வயதானவர் உங்களுக்கு துணைக்கு வர்ற மாதிரி அந்த சித்திரம் நமக்கு சொல்லுது. அதனால் உங்களுக்கு துணையாக அந்த தெய்வம் இருக்குது. அந்த தெய்வத்தின் பிரார்த்தனையின் மூலமாக இந்த மீனராசி என்பர்கள் சில விஷயங்களில் இந்த வாரம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மீனராசி என்பர்களுக்கு. இன்றைக்கி நம்ம இந்த ராசி பலன்களில் இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த வாரத்தில் எந்த மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். இந்த டாரட் ரீடிங்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு நமக்கு உடனே கிடச்சிருமான்ற ஒரு ஆர்வம் தான் எல்லாருக்குமே இருக்கும். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஜாதகப்படி நம்ம சில தசாபுத்திகளை வச்சு பலன்கள் சொல்லுவோம். அந்த தசாபுத்திகள் பலன் சொல்லும்போது உங்களுக்கு இந்த நேரத்தில் இப்படி அக்யூரேட்டாக நடக்கும்ன்றது மிக தெளிவாகவும் சொல்ல முடியும். ஆனால் இந்த சில பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு வந்து அந்த தசாபுத்தியின் படியும் சொல்ல முடியாது. சில நேரம் மாறும், மாறாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இந்த டாரட் கார்டு ரீட் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு இம்மிடியேட்டான தீர்வு. இந்த பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க, இதிலிருந்து எப்போ ரிலீவ் ஆகுவீங்க அப்படின்றத கண்டிப்பான ஒரு அக்யூரேட்டான ஒரு தீர்வுன்றது உடனடியாக தெரிஞ்சு கொள்ளக்கூடியது தான் இந்த டாரட் ரீடிங். இந்த டாரட் ரீடிங் யாராவது பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.